Hello, ladies and gentlemen. In this video, we will discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USL சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பொறுத்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் நியர்லி 2% ஓகேங்களா. ஸோ 2% வரைக்கும் மேலே போனது. ஸோ எதுவும் ட்ரேட் செட்டப் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வால்யூம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான். பட் வால்யூம் அதிகம் இருந்த மாதிரி நம்ம மூமெண்டம் வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல தான் மார்க்கெட் வந்து அதோட வேலையை காட்டுது ஓகேங்களா. ஸோ ஒரு கேண்டலில் 0.5 0.1% அந்த மாதிரி மேலே போயிட்டு இருந்தது ஓகேங்களா. ஸோ ப்ராப்பரான மூவ் கிடையாது. இது வந்து ஒரு கன்சால்டேஷன் வித் அப்ட்ரெண்ட் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. ஸோ இது கண்டினியூஸ் ரேலி கிடையாது, கன்சால்டேஷன் தான். என்ன ஆகும், கம்பல்சரி கன்சால்டேஷன் தான் ஆகும். ஏன்னா அந்த 2% வந்து ஒரு ஒரிஜினல் ரேலியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2% மூமெண்ட்குள்ளக்கேவும் நம்மளுக்கு பைக்கான ட்ரேடு கம்பல்சரி கிடச்சிருக்கும். ஸோ ஒரிஜினல் மூமெண்ட்டை கிடையாது, மேனிப்புலேஷன் காண்டியாக இருக்கும், இல்லைனா கன்சால்டேஷன் மேக்ஸிமம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை கன்சல்டேஷன் ஆகும். பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு ஓகேங்களா. நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ எல்லா இடத்தையும் ட்ரேடு வர மாதிரி வந்தது, எல்லாத்துலேயும் எஸ்எல் அதிகம் ஓகேங்களா. ஸோ அப்போயே தெரிஞ்சு போச்சு ஓகே மார்க்கெட் தான் இங்கே போகாது அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதான் ஏன்னா நீங்கள் ஒன் டேயில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக மேனிப்புலேஷன் தான். கீழே விக் எடுத்துருக்கு, விட்டு மேனிப்புலேஷன் இருக்குது, மேலே விக் எடுத்து மேனிப்புலேஷன் இருக்குது. இன்னொரு தேவையான லெவல்ஸ் வந்து குவான்டிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து திணறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு என்ன இருக்குன்னா லிக்விடிட்டியை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அந்த லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி ஸோ லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு எங்கிட்டு போகுன்றதை பார்க்கலாம். பட் ஆனால் போகும்போது நல்ல ஒரு வைடான மூமெண்ட்டு தான் இருக்கும் எப்பயுமே ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் போகும்போதில் ஓகேங்களா. ஒரு சில நாட்களில் தான் ஒரு ஆர்டினரி மூமெண்ட் இருக்காது ஓகேங்களா. ஸோ ஸ்கேல்பிங் நம்ம எப்பயும் கூட நாளைக்கு செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஒன் டே மட்டும் பார்க்கல, நாளைக்கு பார்த்துடலாம். இப்போது யூஎஸ்டி ஜேபிஒய் இருக்குல்ல, ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் பொறுத்தல பார்த்தோன்னா ஸ்கேல்பிங்க்கு நம்ம கரெக்டாக இந்த ஸ்விங் ஹை தென் இங்கே ஃபுல்லாகவே வால்யூம் தான். ஸோ இந்த ஸ்விங் லோ வச்சுட்டு இங்கே சின்ன ஆர்டர் மட்டும் கேப்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ மற்றபடி வேறு கேப்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஃபுல்லாக வால்யூம் இருக்கிறனால எங்களால் ரிவர்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதே சில்வரை பொறுத்தில் பார்த்தோன்னா இந்த ஸ்விங் லோ தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ஹை வந்து சில்வருக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் ஸ்கேல்பிங்க்கு ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் யூஎஸ்டி கேடை பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை தென் இந்த ஸ்விங் லோ ஓகேங்களா. ஸ்கேல்பிங்கானதை நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு நம்மளை கரெக்டாக இந்த ஸ்விங் ஹைலையும் தென் அது கீழே இருக்கிற ஸ்விங் லோ ஓகேங்களா. இந்த ஸ்விங் லோ வச்சுன்னா ஒரு சின்ன ஆரால் கேப்சர் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் பெரிய ஆரால் தான் ப்ரோ வேணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிடிசி ஓகேங்களா. ஸோ பிடிசியை பொறுத்தளவு பார்த்தோன்னா இந்த ஸ்விங் லோ தென் அதே ஸ்விங் ஹை வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுவும் அதே தான். சின்ன ஆர் போதுன்றவங்க இங்கே பார்க்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் பெரிய ஆர் தான் தேவைப்படுது அப்படின்னா இதை பார்க்கலாம் ஓகேங்களா. இல்லைனா இதோட கொஞ்சம் பெருசாக வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. மேக்ஸிமம் பெரிய ஆர் வேணால் இங்கே வந்துடுங்க ஓகேங்களா. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்திருப்போம் இந்த சின்ன சின்ன பேர்ஸ், அதாவது யாருமே பேசப்படாத ஒரு பேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சில பேர் ரொம்ப பேச மாட்டாங்க. யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி கார்டு, ஏயுடி யூஎஸ்டி நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நேற்று நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்க நம்ம தருவோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் நேற்று கொடுத்துருந்துருப்பேன், அதை வச்சு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படியே கீப் இட் பண்ணுங்கள். ஏன்னா வால்யூம் நம்ம எல்லோரும் பேசப்படாத பேரெலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் மூமெண்ட்லாம். இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜியாக கரெக்டாக அதில் கேரக்டரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் ஓகேங்களா. ஸோ தான் யூஎஸ் ஆயிலை பொறுத்த இந்த ஸ்விங் ஹை தென் இந்த ஸ்விங் லோ வந்து பார்க்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் பெரிய ஆர்டர் இருக்கும். ஸ்விங் லோ வந்து ஓரளவு சின்னது, பைக்கான ஸ்விங் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமான ஆர்டர் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்லையும் இது கால்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம், கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா.